லீவை ஆக்கர்மேன் ஏஓடியில் மோஸ்ட் பாப்புலரான கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது லீவை தான். லீவை ஏஓடியில் மட்டும்தான் பாப்புலரானா அப்படிலாம் கிடையாது. கேர்ள்ஸுக்கு பிடிச்ச அனிமி கேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா டாப் 3ல வந்து லீவை ஆக்கர்மேன் வந்து இருப்பான். ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் போட்ட ஓட்டுக்கு தான் மேக்ஸிமம் பேர் வந்து ஓட் பண்ணலை. இந்த வீடியோவில் லீவையோட ஆரிஜின் ப்ளஸ் ஒரு சில ஃபேக்ட் தான் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்குது, அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. லீவை ஆக்கர்மேன் லீவைக்கு தனியாக ஸ்பின் ஆஃப்மே ரிலீஸ் ஆகிருக்கு. அது 2 எபிசோடாக மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த 2 எபிசோட் பார்க்குறப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா நம்ம லீவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லீவை எப்போவுமே க்ளீனாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான், பார்த்துருக்கீங்களா? அது ஏன்னா அது அவனோட ஆரிஜினை பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். லீவை அண்டர் கிரவுண்டில் பிறந்த ஒரு பையன். அவங்க அம்மா ப்ராஸ்டிடியூட்டாக இருப்பாங்க. அவங்க இறந்துருப்பாங்க. இறந்துருந்தாலும் அவன் வந்து பக்கத்துலேயே இருந்துக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா இறந்து ரொம்ப நாளாக இருக்கும். அப்போ தான் கென்னி ஆக்கர்மேன் வந்து வருவார். கென்னி ஆக்கர்மேன் தான் லீவை சர்வே பண்ணுறதுக்கான எல்லா பேட்டிலையுமே சொல்லி கொடுத்துருப்பாரு. லீவை அங்கே இருக்கப்போ ரொம்ப டர்ட்டியாக இருப்பான் இல்லையா? ஸோ அது அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருந்திருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக க்ளீனாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பான். லீவை எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு இடம் டர்ட்டியாக இருந்தால் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப க்ளீனாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜென்டில்மேனாக இருப்பான். அது காரணம் அங்கே டர்ட்டியாக இருந்தது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டில் இருப்பான். ஒருத்தன் வந்து லீவையை டச் பண்ணுவான். டச் பண்ணோடனே கையை கட் பண்ணி விட்டுருவான். என்ன சொல்லுவான்னா, உன்னோட டர்ட்டியான கையெல்லாம் என் மேலே வைக்காத அப்படின்ட்டு சொல்லுவான். அது ஏன் அப்படிங்கிறது அவனோட ஆரிஜினை பார்க்குறப்ப தான் நமக்கு தெரிய வரும். லீவை வந்து பேட்டில் பண்ணுறதை பற்றி சொல்லவே வேண்டியது கிடையாது. அசால்ட்டாக தெறிக்க விடுவான். லீவை ஏகப்பட்ட டைட்டனை கில் பண்ணியிருப்பான். பீஸ்ட் டைட்டன் கூட அவன் முன்னாடி நிற்க முடியாது. ரொம்ப அசால்ட்டாக வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவான். லீவை இவ்வளோ கில் பண்ணுறானே, அவன் கில் பண்ணுற ப்ராசஸ் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கானா? அப்படிலாம் கிடையாது. அவன் கில் பண்ணுறது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஸோ அது ஒரு கடமைக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது 2 இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபீமேல் டைட்டன் இருக்கு இல்லையா? ஃபீமேல் டைட்டன் வந்து லீவையோட டீம் எல்லாத்தையுமே கில் பண்ணியிருக்கோம். அதுலேயும் ப்ரீட்டாவையும் கில் பண்ணியிருக்கோம். ப்ரீட்டா லீவை அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. ப்ரீட்டா டெத் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேட்சை கூட வந்து லீவை எடுத்து வச்சுருந்துருப்பான். அந்த டெத்து வந்து கொஞ்சம் கொடூரமாக இருக்கும். அப்படியே மிதித்து தான் வந்து கில் பண்ணோம். அப்படி பண்ணியிருந்தாலுமே லாஸ்ட்டில் எரனை சேவ் பண்ணிவிட்டு லீவை வந்துடுவான். பட் அந்த ஃபீமேல் டைட்டனை வந்து கில் பண்ண மாட்டான். அதே மாதிரி தான் பீஸ்ட் டைட்டனோடையும். ஜீக்கோட வந்து பீஸ்ட் டைட்டனாக இருக்கப்போ அசால்ட்டாக வந்து 2-3 டைம் வந்து ஈஸியாக வந்து அவன் வின் பண்ணுவான். வின் பண்ணாலும் அவனை கில் பண்ண நினச்சிருந்தா அசால்ட்டாக கில் பண்ணியிருக்கலாம். பட் வந்து அவன் கில் பண்ண மாட்டான். அவனை கில் பண்ணுறதுல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. லீவையோட பேட்டிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற எல்லோரும் ஒரு மாதிரி பண்ணிருப்பாங்க. பட் லீவை இந்த ஸ்வாட்ஸ் பிடிக்கிறான் இல்லையா? அதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் அவன் ஸ்பீடாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும். அந்த ஸ்டைலில் ஒரே ஒரு டைம் மட்டும் மிக்காஸை ஃபாலோ பண்ணியிருப்பா. பட் அது அவளுக்கு தெரிஞ்சு பண்ணாலா தெரியாமல் பண்ணாலான்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் ஒரு டைம் மட்டும் அவள் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பா. லீவை இன்றைக்கி எல்லாருமே வந்து அவனை அப்ரிசியேட் பண்ணுறாங்க. லீவை கேப்டன் அவன் தானே வந்து ஒரு மாஸ். அவன் போனால் அசால்ட்டாக வந்து ஏகப்பட்ட டைட்டனை கில் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு லீவை அந்த டீமில் சேரப்போ அவனை யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவனை வந்து ஒரு மாதிரி எனிமியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு எர்வினோட வந்து மீட் பண்ணியிருப்பான். எர்வினையுமே ஃபஸ்ட்டு லீவைக்கு வந்து பிடிச்சிருக்காது. அப்போ லீவையோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அந்த அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க இல்லையா? அங்கேருந்து அவங்க க்ளோஸாக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு லீவை பேட்டில் பண்ணுறப்ப பார்த்து அவங்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருப்பான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிஎம் கியர்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் இருக்கும். அப்படி ட்ரைனிங் எடுத்தவங்களால கூட அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லீவை அவனாக கற்றுக்கிட்டு வேறு லெவலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பான். லீவை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆக்கர்மேன் கிளானாக இருந்தாலும் கென்னி அவனை ட்ரெயின் பண்ணியிருப்பார். ப்ளஸ் அவனோட பேட்டிலுக்கான ஸ்கில் காமனாகவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பிரேவான ஒரு பர்சன். லீவையோட டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லீவை தான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் அவங்க எல்லாரையும் விட பேட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுறது வந்து லீவை தான். லீவை ஏன் ரொம்ப ரூடாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா வளர்ந்த ஒரு விதம் தான். அண்டர் கிரவுண்டில் இருந்துட்டு அவன் சர்வே பண்ணோம்னா ரூடாக தான் இருந்தாகணும். அவன் வந்து இந்த ரூடாக இருக்க தான் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்புகிற ஒரு கேரக்டராக இருப்பான். எப்போவுமே இப்படி தான் நான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் லீவை. எரன் வந்து டைட்டனாக மாறத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா? அப்போ ஒரு லெவலுக்கு மேலே போகிறப்போ என்ன ஆகுனா பிளட்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஹாஞ்சி கூட சொல்லுவா, இல்லை நீ ரொம்ப புஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவா. அப்போ லீவை தான் கர்ச்சீஃப் கொண்டு எரன்ட்ட கொடுப்பான். வேறு யாருமே அதை வந்து கொடுக்க மாட்டாங்க, பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி, லீவைக்கு வந்து தூங்குறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேயே ஒரு பெரிய ட்ராமாவில் வந்து மாட்டியிருக்கான். அதே மாதிரி அவனோட என்டையர் டீமையே 2-3 டைம் வந்து டோட்டலாக டைட்டனை அட்டாக் பண்ண போகிறப்போ வந்து இறந்துருக்காங்க. அதே மாதிரி 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுமே டைட்டனால் தான் இறந்துருப்பாங்க. இது எல்லாமே அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் அவன் கரெக்டாக கூட தூங்க மாட்டான். அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கனால அவனால் கரெக்டாக தூங்க முடியாது. அதனால தான் சம்டைம்ஸ் வந்து சேரில் பகலில் வந்து தூங்கிட்டு இருப்பான். லீவை ட்ரிங்க் பண்ணி நான் பெருசாக பார்த்ததில்ல, இல்லை எனக்கு ஞாபகம் இல்லாமல் கூட இருக்கலாம்.
ஆல்கஹால் தான் ட்ரிங்க் பண்ணதில்ல. பட் தலைவன் டீ ரொம்ப குடிச்சுக்கிட்டே இருப்பான். அது இசையம்மா கூட சொல்லியிருப்பாரு, லீவை வந்து ஒரு டீ பைத்தியம்னு சொல்லிட்டு. லீவைக்கு ஒரு ஆசை என்னன்னா, பெரிய டீ ஷாப் வைக்கணும். ஸோ இப்ப இருக்க நெறைய பேரோட ஆசையும் அதுதான். லீவைக்கும் அதான் ஒரு ஆசையா இருந்திருக்கு. லீவை பார்க்குறப்போ யங் ஏஜா தெரிஞ்சாலும், அவனோட ரியல் ஏஜ் பார்க்குறப்போ கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. லீவியோட ஏஜ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 பிளஸ் இருக்கும். பட் நம்ம பார்க்குறப்போ லீவியோட ஏஜ் வந்து ஒரு 24, 23 அப்படி இருக்க மாரி தான் இருக்கும். லீவை யாரையுமே பிளேம் பண்ணியிருக்க மாட்டான். அது ரொம்ப முக்கியமான ஒண்ணா நான் பார்க்குறேன். கென்னி ஆக்கர்மேன் வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. என்னன்னா, லைஃப்ல ஒருத்தவங்க அடுத்து ஒரு மூவ் ஆகணும்னா, அவங்க எதுக்காவது ஒண்ணுக்கு வந்து ஸ்லேவா இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு. எப்படி அரண் வந்து ஃப்ரீடம்க்கு ஸ்லேவ் ஆயிருப்பான். அதே மாதிரி வந்து எர்வின் வந்து அந்த ட்ரீமை நோக்கி போயிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ அந்த கடல் இருக்கு, வெளியில ஒரு உலகம் இருக்கு. அவங்க அப்பா சொன்ன தியரி வந்து ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கனவு நோக்கி ஓடிட்டு இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க லைஃப்ப வாழ முடியும். இப்ப லைஃப்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோலுக்காக வாழ்றவங்க தான் ரொம்ப அதிகம். லைஃப்ப வாழ்றதுக்காக வாழ்றதுங்கிறது ரொம்ப கம்மியான பேரு. அப்படி வாழ்றது ரொம்ப பெட்டரான லைஃப்பா நான் வந்து பார்க்குறேன். அப்படி வாழ்ந்த ஒரு பெர்சன் தான் லீவை. லீவை ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, லீவைக்கு பெரிய லெவலுக்கான ஒரு கோல்லாம் கிடையாது. அவனுக்கு தேவை வந்து அந்த சர்வே காப்போட போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டைட்டன வந்து கில் பண்ணி மக்களை புரொடெக்ட் பண்ணது தான். இந்த ஹியூமானிட்டி அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து அதிகமான பேட்டில் பண்ணியிருப்பான். லீவைக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்திருப்பாங்க. அதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இறந்திருப்பாங்க. அந்த 2 பேரும் டைட்டனால தான் இறந்திருப்பாங்க. கென்னி ஆக்கர்மேன். கென்னி ஆக்கர்மேன் யாருன்னா, அவரோட மாமா தான். அவருமே டெத் ஆயிருவாரு. அவரு வந்து இவனோட அங்கிள்ன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இது என்னதான் தெரிஞ்சாலுமே, அது யார்ட்டயுமே அத பெருசா காட்டிக்க மாட்டான். அத வந்து ஒரு பழிவாங்குற எண்ணமாவும் எடுத்துக்க மாட்டான். எரனையும், லீவையும் ஒரே பாயிண்ட்ல வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் லீவை யாரையுமே வந்து பிளேம் பண்ணாம, அவன் லைஃப் வந்து அடுத்து என்ன பண்ணணுமோ, அத நோக்கி போயிட்டே இருந்தான். லீவை வந்து ஆர்மின வந்து செலக்ட் பண்ணியிருப்பான். எர்வின செலக்ட் பண்றதுக்கு பதிலா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம், அவரோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அது தெரிஞ்சிருச்சு. வெளியில ஒரு உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு, அது ஒரு காரணம். இன்னொன்னு வந்து எர்வின் வந்து திரும்ப உயிரோட வர்றது ஒரு நரகத்துக்கு வர மாரி தான் சொல்லியிருப்பான். உயிரோட இருக்கிறது, இந்த இடத்துல இங்க இருக்கிறது வந்து ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட் மாதிரியெல்லாம் லீவைக்கு தோணியிருக்காது. ஆர்மின வந்து செலக்ட் பண்ணியிருப்பான். ஏன் ஆர்மின செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மினோட ஒரு ட்ரீம் இருக்குல்ல. ஸோ அது அவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து லீவை கேட்டிருந்திருப்பான். லீவை லெவலுக்கு யாருமே பேட்டில் பண்ண முடியாது. ஓரளவுக்கு பண்ணணும்னா மிக்காசா பண்ணுவா. லீவையால பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து கென்னி ஆக்கர்மேன் வந்து ட்ரெய்னிங் குடுத்தது. பிளஸ் ஆக்கர்மேன் கிளான்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த ஆக்கர்மேன் கிளான் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிங் ஃப்ரீஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஃபேமிலிய புரொடெக்ட் பண்றதுக்காக இருந்த ஒரு அமைப்பு தான். அவங்க மேல வந்து டைட்டன் ஆகுறதுக்கான நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு எபிலிட்டி குடுத்துருக்கும். அது என்னன்னா, ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த டைம் அப்ப தான் அவங்க பவர் வந்து அவேக் ஆகும். அப்படி அவேக் ஆகுதுன்னா, அவங்க டைட்டனா மாறாம, டைட்டன் லெவல்ல இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதான் லீவை என்ன ஒரு ஒரு பேடான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணுவான். ரொம்ப அசால்ட்டாவே வந்து எந்த ஒரு டைட்டனா இருந்தாலும் கில் பண்ணுவான். அது ஜீக் வந்து ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுவான். பாரடைஸ் ஐஸ்லாண்ட்ல இருக்கவங்க டைட்டனோட மட்டும் தான் பேட்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா ஜீக் வந்து அப்படி கிடையாது. அவன் வந்து நெறைய கண்ட்ரியோட பேட்டில் பண்ணியிருப்பான். அந்த டைட்டன் தானே அந்த நெறைய கண்ட்ரிலேருந்து பேட்டில் பண்ணி அவங்க நாட்ட வந்து சேவ் பண்ணிட்டு இருக்க மார்லிய. ஸோ அப்படி ஏகப்பட்ட வெப்பன பார்த்தவன், லீவை அவன ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நெனச்சிருப்பான். லீவைய பத்தி ரெய்னர் சொல்லியிருப்பான், பெர்த்தோல்ட் சொல்லியிருப்பான். அதெல்லாம் பெருசா கண்டுக்கிட்டு இருக்க மாட்டான். ஆனா லீவை சிங்கிளா பீஸ்ட் டைட்டன சதச்சப்ப தான் சொல்லுவான். அவனுக்கு அந்த பயமே தெரிய ஆரம்பிக்கும். லீவைன்னு சொன்னானுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி லீவை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூவான ஒரு கேரக்டர் தான் ஏஓடில. ஸோ லீவையை பத்தி பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு லீவை பிடிக்குமா? பிடிச்சதுன்னா ஏன் பிடிக்கும்? அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.